ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 8. Find the equation of the perpendicular bisector of the line joining the points A and B. AB, A and Bங்கிற ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. -4, 2 and 6, -4. இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு பைசெக்டர் அப்படின்னா என்னது? சென்டர் பாயிண்டா? சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். தென் பர்பண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னா 90 டிகிரியா? ஏபி சென்டர் பாயிண்ட் சின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பாயிண்ட் டி. அப்போ சென்டர் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? மிட் பாயிண்ட் ஃபார்முலா. மிட் பாயிண்ட் M is equal to x1 plus x2 divided by 2 and y1 plus y2 divided by 2. நமக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணலாமா? -4 plus 6 divided by 2 and 2 minus 4 divided by 2. 2 divided by 2, minus 2 divided by 2. அப்போ ஃபைனல் வேல்யூ என்னது? 1, -1. மிட் பாயிண்ட் M ஓட வேல்யூ 1, -1. நாம் இது என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? சியா? அப்போ பாயிண்ட் சியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது? 1, -1. இப்போ பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு பர்பண்டிகுலர் அப்படிங்கிறப்ப ஸ்லோப் வேணுமா? அப்போ சேம் இதே ரெண்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஃபார்முலா A and B ஓட ஸ்லோப். பாயிண்ட் A என்னது? -4, 2 and பாயிண்ட் B 6, -4. ஸ்லோப்போட வேல்யூ என்னது? y2 minus y1 divided by x2 minus x1. x1, y1 and x2, y2. இப்போ corresponding values replace பண்ணலாமா? So slope is equal to -4 minus 2 divided by 6 minus of -4 minus 6 divided by 10. அப்போ 2 common 3 and 5 minus 3 by 5 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்லோப் வேல்யூவா? M1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ பர்பண்டிகுலர் லைன் அப்படின்னா ஸ்லோப்கான ரிலேஷன் என்னது? M1 times of M2 is equal to -1. அப்போ நமக்கு M2 ஓட வேல்யூ -3 by 5 times of M2 is equal to -1. So minus minus cancel. அப்போ final value 5 divided by 3. M2 தான் நமக்கு தேவையான ஸ்லோப்பா? தென் ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு, பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட C. இப்போ ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 அப்போ x1, y1 then நமக்கு தேவையான m இந்த பாயிண்டா?
y minus of minus 1 is equal to 5 by 3 times of x minus 1. Y plus 1 is equal to 5 by 3 times of x minus 1. Then 3 left side move agarappa multiplication of 3 times of y plus 1 is equal to 5 times of x minus 1. So 3y plus 3 is equal to 5x minus 5. நமக்கு எல்லாமே ஒரே பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். 5x minus 5 minus 3y minus 3. நமக்கு கான்ஸ்டன்ட் கம்பைன் பண்ணிடலாம். 5x minus 3y minus 5 minus 3. அப்போ minus 8. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஈக்குவேஷன். Thank you.